இரண்டாவது ரன் இன் டிசப்ஷன், ஏமாற்றத்தின் ஓட்டம். படிங்க, 1 சாமுவேல் படிக்கிறீங்க, வசனம் படிங்களா? 21:11. போதும். நம்பர் 1 அபிமெலேக்கு. நம்பர் 2 ஆகீஸ். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. வர்கீஸ் இல்ல, ஆகீஸ். ஆகீஸ் என்ற வார்த்தைக்கு பயங்கரமானவன் அர்த்தம், பாம்பாட்டின் அர்த்தம். நாகேஷ் இல்ல, ஆகீஸ் பாம்பாட்டின் அர்த்தம், பயங்கரமானவன் அர்த்தம். எங்க போற தெரியுமா? 21:11 எங்க போறாரு? சத்தமா தப்பி ஓடி. அந்த விட வருதா? 10 அன்றைய தினமே. ஹலோ பாஸ்டர், ரொம்ப என்னோட செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே பாடுள்ள ஊழியர்கள் தான். ஐ நாட் சூப்பர் பாஸ்டர். இன்னும் சொல்ல போனா உங்களை விட நான் வாழ்க்கையில் அதிகமாக தோல்விகளை கண்டவன், அதிகமான ஏமாற்றங்களை கண்டவன், விரக்திகளை கண்டவன். எல்லாருமான மனிதனுடைய அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப கேட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு மாற்று வழி ஒண்ணுதான், கர்த்தர் தான். சொல்லுங்க, எந்த நிலையிலும் சொல்லுங்க, வழி தெரியும் ஆனா பயன்படாது. நம்பர் 2 அடுத்த தெரியுமா? ஆகீஸ். ஆகீஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் பாம்பாட்டின் அர்த்தம். 12 ஹலோ திரும்ப இங்கதான் போற. திரும்ப அடுத்த சொன்ன நம்பர் 2 சொல்லுங்க, ஏமாற்றத்தின் ஓட்டம். நம்பி நான் போறேன், இவனை காப்பாத்திருவாரு, என்னை கரை சேர்த்துருவாரு, என்னை உயர்த்திருவாரு, என்னை எல்லாம் பண்ணிடுவாரு, பாருங்க சவுலை முன்னிலாக்கிடுவாரு. நவ கர்த்தரால் செய்ய முடியாத ஒன்றை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாது. அரசியல்வாதி செய்ய முடியாது, ஆன்மீகவாதி செய்ய முடியாது, மந்திரவாதி செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆகீஸ் என்ற வார்த்தையின் பொருள் பயங்கரமானவன். ஆனா அந்த பயங்கரமானவனே ஒன்னும் செய்ய முடியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இப்ப நான் சொல்ல தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் 12 21:12. யாருக்கு பயப்படுறது? சிங்கம் எலிக்கு பயப்படுத்திக்கும். சொல்லுங்க, நான் சிங்கம் தான் சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? சொல்லுங்க யூதாவின் சிங்கம் கூடவே இருக்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து தெரியுமா? உங்களை விட என்னை விட தாவீதுக்கு நல்லா தெரியும். It is not how much I know, how much I act. எவ்வளவு தெரியும் முக்கியம் அல்ல, தெரிந்த ஒன்றுக்கு நான் வாழ்கிறேனா என்பதுதான் முக்கியம். எனக்கு தெரியும், இங்க இருக்கிற எல்லாமே சூப்பர் பாஸ்டர் தான். நான் சொல்லிட்ட மிகைப்படுத்தல் கடுகளோ கூட இல்ல. 32,000 பேருக்கும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் பயம் இல்லாம. புரிஞ்சா சத்தம். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. அவன் பயந்தானோ இல்லை, இப்ப நான் பயப்படுறேன். உங்களுக்கு நீங்கள் ஆகீஸா இருக்க வேண்டாம், நீங்கள் தாவீதா இருங்க. ஆகீஸ்க்கு யார் பயப்படுறது? என்னையா முடியுமா? கர்த்தரை காலம் துதிப்பேர் அவர் துதி, அவர்தான் இவர். அசைக்கப்படுகிற நேரங்கள் உண்டு, எனவே அடிக்கடி சொல்லுவார், அசைவுறாதிருப்பேன். கர்த்தரின் பலன், கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் துருகம். சொல்லுவது தெரியுமா? அவர் தாவீதை குற்றப்படுத்த அல்ல, நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக. நாட் கிரிட்டிசைஸ் டேவிட், அப்படிப்பட்ட அவனை குற்றப்படுத்தல. இவையெல்லாம் வரும்போது தேவனே அந்த சூழ்நிலை என்னை பாதுகாத்துக் கொள்ளும். திரும்ப சொல்லுகிறேன், நான் முக்கியம் அல்ல, என்னை குறித்த தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ ஊழியம், என்னை குறித்த திட்டங்கள் நடந்தா போதும். ஆண்டவரே, அதுக்காக எந்த சிறுமைகளையும், எந்த அவமானத்தையும், எந்த துக்கத்தையும் சந்திக்க தயாரா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுகிறாரு, என் இமேஜ் முக்கியம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய இமேஜ் முக்கியம் இல்ல. என்ன பாக்குறீங்க? என்னுடைய ஈகோ முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். நீங்க இங்க இருக்க எல்லாருக்கும் ஈகோ இருக்குது. ஈகோ இல்லாத ஆளே இல்லை. அதிகப்படியான அறிமுகம் தேவையில்லை, அபிஷேகம் இருந்தால் போதும். அறிமுகமா அபிஷேகமா? சத்தமா சொல்லுங்க. என்னை கூப்பிட இருந்து கூட நான் கூப்பிடுவேன். நாளைக்கு கூட இன்னைக்கு கொடைக்கானல் நான் கேட்டேன், ஐயா நேற்று ஏஜி மடிப்பாக்கு, அதுக்கு முந்தின நாள் திருமலை வாயில் 3 நாள் கன்வென்ஷன், 35 ஆண்டு விழா.
நான் கேட்டேன், இதுக்கு உலகத்துல பிரசங்க யாரா இல்லையா, நீங்க வந்தா போதும். அது என்னை மேன்மைப்படுத்த சொல்ல விரும்பவில்லை, நமக்கு தேவை அறிமுகம் அல்ல. டாக்டர் இப்ப வெளிய வழி தெரியுமா, திருச்சபையில டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. டாக்டர் அதிகமாய் நர்சஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. அதாவது கட்டம் கட்டி கையெழுத்து போடுறான் அவன் டாக்டர். புரியவே இல்லை. டாக்டர் கட்டம் கட்டி கையெழுத்து போடுறான் அவன் டாக்டர். என்ன சொல்லுங்க, நானாக இருக்க விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் போடுங்க, பாஸ்டர் போடுங்க, ரெவரண்ட் கூட போட்டுங்க, என்னதான் போட்டுங்க, ஐயாலாம் போட்டிருக்காரு. அதுக்கு மாற்று கருத்து இல்லை, அது அவர் ஸ்தாபனம் கொடுத்திருக்குது. ஆனா ஒண்ணு, அது முக்கியம் அல்ல. வாழ்க்கையின் போராட்டங்களிலே how I face, எப்படி சந்திக்கிறேன், எப்படி அதை நிற்க என்றால் என்னுடைய குறிக்கோள். சீக்கிரம் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்க விரும்புகிறேன். எங்க போறாரு இப்ப? யாருக்கு போறாரு? யாருக்கு போறாரு? அவர் தெரியும். பின்ன வர்கீசா அவர் யாருன்னு கேட்டேன். பாம்பாட்டிட்ட போற. ஹலோ, யார்கிட்ட போற? இப்ப யார்கிட்ட போறாரு அவரு? பாம்பாட்டிட்டு போன என்ன செய்வான்? பல்ல பிடிக்கிடுவான். புரியுது? பல்லு இல்லாம பரவலம் போலயா? என்னட்டு பாக்குறீங்க? யார்கிட்ட போயிடக்கூடாது. எல்லாம் சொல்ற, தேவனே அறிந்து அறியாமலோ நான் தவறான முகவரிக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்படி இருந்தா என்ன சீக்கிரம் கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. நீங்க நிறைய பாஸ்டுங்க they are in wrong address and wrong place. புரியவே இல்லை. அடிக்கடி சொல்றேன், ஐயா நமக்கு ஜனங்க வேணாயா, 100-200 பேர்ல வேண்டாயா. இருக்கிற ஆட்கள் தரமா இருக்கிறாங்க, ஸ்தரமா இருக்கிறாங்க, மணியா இருக்கிறாங்க, 4 பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. ஐயா பைத்திட மாட்டாரா? சொல்லுங்க, பாம்பாட்டிட்டு போக மாட்டேன் சத்தமா. ஆனா போகும்போது தெரியாது பாம்பாட்டின்னு, கிட்ட போனா தெரியுது பாம்பாட்டின்னு. அப்ப ரொம்ப அழகா பேசுற அந்நிய பாஷை. நான் சொல்றேன், ரொம்ப ஆள் நிக்கிறார், கிட்ட போனோம்னு தெரியுது யாரு? நம்பர் 2 அதுல ஸ்கிரீன்ல. ஆனா பார்க்க தெரியுதா? இந்த பூனையும் பால் குடிக்கும். எனக்கு தெரியும், அத்தனை கூட மாட்டீங்கன்னு தெரியும். சொல்லுங்க, ஏமாற்றத்தின் ஓட்டம். என்ன நடந்தது இப்போ? 12 என்ன நடந்தது? 12 சீக்கிரம் படிக்க. ஐயா நீங்களே படிச்சோம். முகநாடி வேறுபட்டு அவர்கள் கண்களுக்கு ஊழியம் என்ன ஆயிடுச்சு இப்போ? ஊழியம் என்ன ஆயிடுச்சு இப்போ? நடிப்பு, வேஷம், போலி. புரியலையா? டூப்ளிகேட், எல்லாமே ரீல். பேசுறதெல்லாம் ரீல், சொல்றதெல்லாம் ரீல், பண்றதெல்லாம் ரீல். பித்தம் கொண்டவன் போல. என்னங்க ஐயா, if you go to wrong address you will be a mad, you will be a fool. சரியான நபர் திரும்ப சொல்றேன், தயவுசெய்து கேளுங்க. செல்வ ஆளோட பழகாதீங்க, நல்ல வளர்ந்த ஆளோட பழகுங்க. வளர்ந்த ஆளோட நான் சொல்றது பணத்துல வளர்ந்தவங்கள, வசனத்துல, கிருபையில, முதிர்ச்சியில, பேச்சில, தன்மையில, பிஹேவியர்ல வளர்ந்த ஆளை ஒட்டி கொள்ளுங்கள். எங்க சபையில இந்த பைபிள் ஸ்கூல்ல டேனியல் ஐயா இருப்பார். தாம்பரத்துல ஒருவர், ரொம்ப புள்ளம், படிக்காத ஒருத்தர், ரொம்ப வயசானவர். தானியல் எடுப்பார், படிக்கவே தெரியாதவருக்கு சூப்பரா பேசுவார். 24 மணி நேரமும் சாப்பாடு, அதாவது என்னுடைய வேலை நேரங்கள்ல முடிஞ்ச பிறகு அவரோட ஸ்பெண்டிங், ரொம்ப குள்ளமா இருப்பார். அதே போல இன்னொருவர் செம்பரம்பாக்கத்துல பாஸ்டர் தீமோத்தேயுன்னு ஒருவர், அதுதான் மாரநாதாவுடைய முதல் திருச்சபை செம்பரம்பாக்கம். இந்த தீமோத்தேயு ஐயா இருந்தார், படிக்காதவர். அவர் தான் ஐயாவுடைய முதல் மாணவர். அவர் பேசுவாரு, அவ்வளவு ஆழம், அவ்வளவு சத்தியம், அவ்வளவு கிருபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுமா விஷயங்களுக்கு? அவர் பேசின பிரச்சனை என்ன ஞாபகம் இருக்குது? படிப்பறியாதவர். இதே ராயபுரத்துல அவர் பிளாட்ஃபார்ம் இருக்கும் போது ஐயா அவரை கண்டுபிடிச்சு அவரை ஊழியக்காரனாக்கி மாரநாதாவுடைய முதல் சபை இது அல்ல, மாரநாதா முதல் சபை செம்பரம்பாக்கம். அந்த பாஸ்டர் பேசுவாரு, என்ன ஆழம், என்ன கருத்து, என்ன சத்தியம். யாரோட பழகுங்க? சத்தியம் பேசுற மக்களோடு பழகுங்கயா. சாப்பாடு கொடுக்கிற மக்களோடு பழகாதீங்க. புரியுதா? பிரியாணி கொடுத்தா அவருக்கு பின்னால 4 பேரு
புரியா உங்களுக்கு? சோரை விட்டா இருக்க 5 பேரு, பை தூக்க ஒருத்தன், பாட்டில் தூக்க ஒருத்தன், ஷூ சாக்ஸ் போட ஒருத்தன். அதெல்லாம் வேண்டாம். எத்தனை பேர் வசனத்தை விரும்புறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு இவருக்கு? தாவீது யாரா இருக்கிறாரு? என்னங்க? அது உண்மை ஆயிடும். ஹலோ, in a wrong address, in a wrong place, you will be no more. சொல்லுங்க, ஒண்ணு எல்லாம் ஆயிடும் சொல்லுங்க. சொல்ல புரியல. என்ன ஓட்டம் இது? நம்பர் 2. என்ன ஓட்டம்? என்ன ஓட்டம்? வாய் திறந்து நம்பி போனேன். பயங்கரமானவர். ஆனா கிட்ட போன தெரியுது யாரு? யாரு? இத பாத்தீங்களா? அவனே கீறி கொள்ளுகிறான். நொர வருது. ஹலோ, தவறான எடுத்து போய் நொரதான் வரும், துர வர மாட்டார். புரியவே இல்லை. புரியல. அவர் உங்களை காயப்படுத்தினா அவர் கேட்கலாம். இப்ப நீங்களே எதனால? எத்தனை பேர் புரியுது? யாருக்கு காயங்கள், யாருக்கு வேதனைகள், யாருக்கு புலம்பல்? சொல்றேன், please don't put yourself in a wrong place, don't put your place in a wrong person. எந்த, அதாவது உயரமா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், ஆனா கடைசியில நீ பைத்தியக்காரன் ஆயிடுவேன். நம்புறீங்களா? ஏற்கனவே பாதி பைத்தியமா தான் இருக்கிறோம். இந்த பைத்தியத்துக்கு யாரைய காரணம்? இந்த பைத்தியம் ஆகிஸ் காரணமா? அவரே காரணம். நம்பர் 3, run with devotees. எல்லாம் சொல்லுங்க, பசுத்தவானோடு ஓடுவேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பசுத்த சொல்லுங்க, இவங்களோட ஓடுவேன்னு சொல்லுங்க. 22:1 தாவீது, எல்லாம் சொல்லுங்க, தாவீது அவ்விடத்தை விட்டு. சொல்லுங்க, நல்ல தீர்மானம், ஆனால் காலம் கடந்த தீர்மானம். இப்பதான் வந்துட்டார். So right place, right person, right decision. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. My decision will determine my destiny. எல்லாம் ஆங்கிலம் புரிந்து சொல்லுங்க. என் தீர்மானம் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை என் தீர்மானம், இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, இவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணனால தான் இன்னைக்கு பாஸ்டா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. My decision will determine my destiny. என் தீர்மானத்தை வேற யாரும் பண்றது இல்ல, என் தீர்மானத்தை நான் தான் பண்ணணும். அவ்விடத்தை விட்டு. நான் கரங்களை உயர்த்தி சொல்ல, எல்லாம் கை தட்டி தாவீதுக்கு கை தட்டுவோம். சரிங்க. ரைட் பிளேஸ், ரைட் பர்சன், ரைட் பீப்புள். எங்க வர தெரியுமா? எங்க வர தெரியுமா? எங்க வராரு? சத்தமா இங்கதான் 34ஆம் சங்கீதம் எழுதுறார். ஆமென். சொல்லுங்க, இருக்கும் இடத்தில் இருக்கும் போது பாட்டு வரும், ராகம் வரும், பிரசங்க வரும், ஆத்துமாக்கள் வரும். நாம் ஒரு பேர் வந்தாங்க. இப்போ இரண்டாவது கடைசி வார்த்தை, சரியான இடத்துல இருந்து ஆத்துமாவை தேடி வருவாங்க. ஐயா புரிஞ்சுங்களா? தனியா வந்தா இப்ப எத்தனை பேர்? சத்தமா ஐயா, ஊழியம் கூட அன்பா சொல்றேன். இந்த மாமனாரை நம்பி, மாமியாரை நம்பி, மச்சன்ஸை நம்பி, மச்சான நம்பி ஆரம்பிக்காதீங்க. கர்த்தரை மட்டும் நம்பி ஆரம்பிங்க. மாமனும் போவான், மச்சானும் போவான், மாமியாரும் போவான், கர்த்தர் மட்டும் போகவே மாட்டேன். இந்த பூமியில யார் ரொம்ப சார்ந்துடாதீங்கயா. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சீக்கிரம் போயிடுவாங்க. யோனா ஆமனுக்கு சரி சந்தோஷப்பட்டான், ஆமனுக்கு சரி பட்டு போயிட்டு. என்ன தப்பு பண்ணது யோனா, செத்தது ஆமனுக்கு செடி. ஏசப்பா என்ன காப்பாத்துங்க. என்ன பார்த்து சின்ன குழந்தையா நானு ஆரம்பிச்சிருந்த வயசுல போய் எனக்கு புரிஞ்சுதான் கேட்கலையா? சரிங்க, பசுத்தவாங்க ஓட்டம். யாருக்கு தெரியுமா? சொந்த சகோதரர், சொந்த தாய், சொந்த தகப்பன் அவங்கள்ட்ட வந்துட்டார். கரங்களை தட்டி யாருக்கு? அவருடைய தகப்பன், அவருடைய தாய், அவருடைய சகோதரர். அதை விட நான் சொல்ல தெரியுமா? அவனை தேடி 400 பேர் வந்தாங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை இயேசு வருவாரு, கூட 400 பேரை கூட்டிட்டு வருவேன். எப்படி வந்தார் அந்த இடத்துக்கு 400 பேரு? கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு இடம், ஆனால் ஜனங்கள் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ரொம்ப மோசமான இடங்க. அது பேய், அது பிசாசு, சிலம்பே. ஐயா, நீங்க தேவ சித்தத்தில் இருந்தால் தேவன் ஜனங்களை தேடி வந்து தருவார். நான் அதாவது சிறும சொல்லுகிறேன், சவுலால் கண்டுபிடிக்கப்பட முடியாத அந்த கெபியை ஜனங்கள் கண்டுபிடிச்சாங்க. தமிழ் புரியலையோ? சவுலால் கண்டுபிடிக்க முடியாத கெபி யார் கண்டுபிடிச்சது? 400 பேர்.
அடுத்து இன்னொரு 200 பேர் 600 பேர் பைபிள் வீட்டுல போய் பாருங்க. இது தொடர்ந்து இன்னொரு 200 பேர் வந்துட்டாங்க. 600 பேர் கெபிக்குள்ள வந்து கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்க இருக்கிற குடிசையா இருக்கலாம், பின்தங்கிய இடமா இருக்கலாம். It is God chosen place. தேவன் வைத்த இடத்தில் இருக்கும் போது அன்பானவர்களே ஜனங்கள் தேடி வருவார்கள். நான் சொல்ற வார்த்தையில சொல்லுங்க, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள். நான் எங்க போக மாட்டேன், யாருக்கு போக மாட்டேன். நம்பர் 2, யாருக்கு போக மாட்டேன். அவர் யாரு? இப்படி பேசுவாரு, நல்ல இசை, சூப்பர் பாட்டுங்க. வேற விரும்புறாங்க, இன்னைக்கு வேற விரும்புறாங்க. என்ன பாக்குறீங்க, என்னங்க விரும்புறாங்க? உங்களை சொல்ல எப்படிது நானு என்ன சொல்ல விரும்புற ஜனங்க? ஒண்ணு இல்ல, ஒரு உண்மையை சொல்றேன், என்ன டெஸ்ட் பண்ணுங்க. இந்த பிரசங்கியார் யூடியூப்ல நிறைய பேர் வராங்க, என்ன விட சூப்பரா பிரசங்க மாட்டேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. 100 பேருக்கு தாண்டல. ஒரு பாட்டு போட்டா அடுத்த நாளே 10,000 பேர் பார்த்தாங்க. பாட்டு போறான் ஜனங்க இன்னைக்கு. சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டு ஒருத்தர் வந்தாரு, எல்லாத்தையும் போன் வாங்கி அவரு அவங்க போன்ல இவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறார். விளம்பரங்கள் வேண்டாயா, கர்த்தர் தெரிஞ்சா போதும். சொல்லுங்க, என்ன ஓட்டம் இது? 3வது ஓட்டம். சொல்லுங்க, பசுத்தோரோட ஓட்டம். சத்தமா சொல்லுங்க. தேடி கண்டுபிடிங்க, நல்ல பசுத்தமான தேடி கண்டுபிடிங்க. அவர் திட்டினா கூட அப்படியே ஒட்டிக்கிங்க. அவர் திட்டினா கூட ஒட்டிக்கிங்க. என்ன ஏன்? அவரால் ஒரு ஆசீர்வாதம், அவரால் ஒரு நன்மை, அவரால் ஒரு கிருபை. 400 பேர் தேடி வந்தாங்க. எங்க கெபி? நீ நினைக்கிற மாதிரி கெபி சாதாரண இல்லையா. பூமியில இருந்து 2000 அடி உயரத்து கீழே. நான் சமீபத்துல கடந்த மாதத்துல அதாவது போலந்து என்ற இடத்துக்கு போயிருந்தேன். ஆல்ஸ்விட்ச் ஒரு இடம், அங்கதான் 40 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்ட இடம். ஏறக்குறைய பூமியில இருந்து 4000 அடி கீழே படிக்கட்டுதான், இருட்டு. நம்மகிட்ட கையெழுத்து வாங்குறாங்க போகும்போது, என் மரணத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு. அங்க போய் பார்த்தேன், அங்க இருந்த அந்த எலும்பு கூடுகள், அவங்க யூஸ் பண்ண பிரஷ், அந்த சின்ன சின்ன ஷூஸ் எல்லாமே அங்க இருக்குது. அவ்வளவு பெரிய கெபிலுக்குள்ளதான் அந்த ஹிட்லர் அவர்களை யூதர்களை கொலை செய்தார். அதை விட மோசமான கெபி. அந்த கெபிக்கு 400 பேர் வராங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஏசி போட்டா வருவான், ஃபேன் போட்டா வருவான், கார்பெட் போட்டா வருவான், சேர் போட்டா வருவான். தாவீது எதுவுமே போடல. உண்மையா போய் ஐயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 3வது என்ன இடம்? பசுத்துவா. கடைசியாக சொல்லும்படி விரும்புகிறேன், தேவனையே சார்ந்து வாழ்கிற ஓட்டம். சொல்லுங்க, தேவனையே சார்ந்து வாழ்கிற ஓட்டம். சத்தமா சொல்லுங்க, தேவனையே. 23:2 நேரம் இல்லை, 23:2. 3 முறை ஒரு வார்த்தை வருது, 3 முறை ஒரு வார்த்தை வருது. தேவனை சார்ந்து, தேவனை விசாரித்து. வேகமா படிக்கிறீங்களா? தேவனை விசாரித்து. எல்லாம் சொல்லுங்க. 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தாவீது இப்ப வராரு, இப்பதான் கடைசியா வராரு. இந்த அறிவு முதல்ல வந்துச்சுன்னா ஜெயம், வெற்றி, வாழ்வு, சிங்காசனம் எல்லாமே கிடைச்சிருக்கும். கரங்களை தட்டி ஆரம்பம் சொல்லுவாங்க. இந்த வெற்றி, இந்த அறிவு எப்ப வந்திருக்கோம் ஐயா? புரியுதுங்களா ஐயா? பிடிச்சிருவீங்களா? கர்த்தரிடத்தில் 3 முறை சொல்றார், விசாரிக்கலாமா? 4ஆம் வசனம். திரும்பவும் அடுத்து 12ஆம் வசனம். 3வது வரை. தாவீது கேட்பதற்கு எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவன் ஒப்பு கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 16 சொல்லுங்க, திடப்படுத்துவான். திடப்படுத்துவான். 17 ராஜாவாய் இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா நின்று சொல்லுங்க. ராஜாவாய் இருப்பேன், என் பகுதி ராஜாவாய் இருப்பேன், தண்டார்பேட்டை ராஜாவாய் இருப்பேன், குறுக்குப்பேட்டை ராஜாவாய் இருப்பேன். என்ன சொல்ல முடியாது? ராசர்பாடி ராஜாவாய் இருப்பேன், மணலூர் ராஜாவாய் இருப்பேன், மீன்கள் ராஜாவாய் இருப்பேன். இவருக்கு பூஜாவா இருந்தேன். இனிமேல் ஏன்னா இது ராங் அட்ரஸ், இப்ப ரைட் அட்ரஸ். ராங் பர்சன், இப்ப ரைட் பர்சன். ஐயா எப்படி சொல்ல எனக்கு புரியல. 42 நாடுகளுக்கு நான் பிரயாணம் பண்ணிருக்கிறேன். எல்லாருமே தெரியும், ஆனா ராங் அட்ரஸ். இது ஒத்துதான் ரைட் அட்ரஸ். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் ராங் அட்ரஸ். இது ஒண்ணுதான். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். தாவீதுக்கு எல்லாரையும் தெரியும்.
ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆனா யாரோட ஓட்டம்? யாரோடு ஓட்டம்? நாளா பயன் கொடுங்களேன். ரன் இன்டிபெண்டன்ஸ், தேவனையே சார்ந்து வாழ்கிற ஓட்டம். சொல்லுங்க, தேவனோடு ஓட்டம். எழுதுங்களா? சொல்லுங்க, தேவனோடு ஓட்டம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சொல்லுங்க, ராஜாவா இருப்பேன். கரங்களை உயர்த்தி பாஸ்டர் சொல்லுங்க, ராணியா இருப்பேன். சத்தமா சத்தமா சொல்லுங்க. அந்த ஸ்டைலோடு நில்லுங்க, ராணி மாதிரி நில்லுங்களேன். ராணி மாதிரி இருப்பேன். சத்தமா 29ஆம் வசனம், என்கேதி. என்கேதி அப்படின்னா என்ன தெரியுமா? ஆட்டுக்குற்றியின் ஊற்று. சொல்லுங்க, சொல்லுங்க, நாள்தோறும் என் வாழ்க்கையில் புதிய புதிய ஊற்றுகள் உண்டாகும், சுவை உண்டாகும், கனி உண்டாகும், பூக்கள் உண்டாகும். சொல்லுங்க, அரணிப்பான. சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா. ஒரு 3 காரியம் சொல்றேன், என்ன பாருங்க. என்கேதி அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. புரியுங்களா? 3F, ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ரூட்ஸ், கனிகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், வாசனை இருக்கும். கனிகள் இருக்கும். சொல்லுங்க, பூக்கள், கனிகள், வாசனை. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ். சொல்லுங்க, என்னை சுத்தி கனிகளா இருக்கும், என்னை சுற்றி பூக்களா இருக்கும், என்னை சுற்றி வாசனையா இருக்கும். கவனிங்களா? முதல் ஓட்டம், முதல் ஓட்டம் என்னங்க? 2வது ஓட்டம், 3வது ஓட்டம், 4வது ஓட்டம். அவங்களை உயர்த்தி ஆண்டவர், நம்ம எல்லாருமே I do mistakes. நான் தவறு பண்ணிருக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த 3 நாளுக்கு நான் சொந்தக்காரன் மாற விரும்புகிறேன். நீங்களும் மாற விரும்புங்கள்.
எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you.